வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு மிக உயர்ந்த விஷயத்தை சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள், நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். எல்லா விஷயங்களுமே கெட்ட விஷயங்கள் கிடையாது, எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் கிடையாது. நல்ல காரியங்கள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் மோசமான காரியங்களும் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நல்ல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், மோசமான மனிதர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், சிறந்த விஷயங்கள், உயர்ந்த விஷயங்கள், நல்ல மனிதர்கள், சாதனை படைத்த மனிதர்கள், திறமை வாய்ந்த மனிதர்கள், இப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உலகத்தில் எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் மட்டுமே கண்களில் தென்படும். நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? நல்ல விஷயங்கள் தான் எதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் தெரியும். நல்ல மனிதர்களை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்களாக தான் இருக்கும், நல்ல மனிதர்கள் தான் பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை விட்டுட்டு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது அதை பற்றியெல்லாம் சிறிது கூட நினைக்காமல், அதை சிறிது கூட பார்க்காமல், அதில் சிறிது கூட அக்கறையே செலுத்தாமல் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனமான செயல்கள், கெட்ட விஷயங்கள், முள்ளமாரித்தனங்கள், மோசமான செயல்கள், இதை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொள்ளை அடிப்பது, கற்பழிப்பது, இந்த விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு நல்ல விஷயங்களையே பார்க்காமல், அதை பற்றி சிந்திக்காமல், நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களை பற்றி சிறிது கூட தெரிந்து கொள்ளாமல், சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பேங்கை கொள்ளையடித்தவன், இல்லாட்டினா எங்கேயாவது கொலை செஞ்சுட்டு போனவன், இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இப்படிப்பட்ட செய்திகளை மட்டும்தான் பேப்பர்லேயும் புக்குலேயும் படிப்பாங்க. டிவியில் இப்படிப்பட்ட செய்திகள் வந்தால் மட்டும்தான் அதை செய்தின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இதை தாண்டி உலகத்தில் எவ்வளவோ சாதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். பல துறைகளில் சாதனைகள் படைத்து உலக அளவில் விருதுகள், பரிசுகள், இவற்றை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் கூட இருக்கக்கூடிய கிரிமினல்கள் பற்றிய விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொண்டு, கிரிமினல்கள் எப்படிப்பட்ட கிரிமினல் செயல்களை செய்தார்கள், குற்றச் செயல்களை செய்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குற்றச் செயல்களை அவர்கள் எப்படி செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு புலகாங்கிதம் அடைந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு என்ன வளர்ச்சி உண்டாகும், அதனால் நீங்கள் பெற்ற பயன் என்ன அப்படின்றதுல. இப்போ உதாரணத்துக்கு அது ஓஷோ உங்களுடைய மனசில் ஆழமாக பதியணும் அப்படின்றக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ரோஜா செடி இருக்குது, ரோஜா பூ இருக்குது. அந்த ரோஜா செடியில் இருக்கக்கூடிய பூக்கள் 100 பூ இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 100 பூவும் மலர்ந்து அந்த பூக்கள் சிரித்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காட்சி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ரோஜா செடியில் ரோஜா பூத்து இருந்தால் எப்படி இருக்கும்? ரோஜான்றது அதாவது பல வகையான ரோஜாக்கள் இருக்குல்ல, பல நிறங்களில் இருக்கக்கூடிய ரோஜா இருக்குல்ல. சிவப்பு நிறத்தில் இருக்கலாம், ரோஸ் கலரில் இருக்கலாம், வயலட் கலரில் இருக்கலாம், எல்லோ கலரில் இருக்கலாம், ஒயிட் கலரில் இருக்கலாம், பிங்க் கலரில் இருக்கலாம். இது மாதிரி எத்தனை வர்ணங்களில் ரோஜா மலர்கள் இருக்கின்றன. அப்போ பல்வேறு வர்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புத காட்சி அப்படின்றத மனசில் நினச்சி பாருங்கள். எத்தனை பேர் ரோஜா செடியில் பூத்து குலுங்கக்கூடிய மலர்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்துகிறீர்கள்? அந்த மலர்களை பார்க்காமல் அந்த ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முட்கள் இருக்குல்ல, முள், தான்ஸ், அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த முள்ளுகளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரோஜா செடி பக்கத்தில் போனால் முள் நம்மளை குத்திடுமோ, முள் நம்ம உடம்புல அப்படியே கீறி விட்டுருமோ, நம்ம உடம்புல முள் குத்தினோடனே ரத்தம் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் அது ரோஜா பூ ஏன் பார்க்காம இருக்கீங்க? அப்போ ரோஜா மேலே உங்களுக்கு விருப்பமே கிடையாதா? ரோஜா பூவை பார்க்கணுன்ற ஆசையே கிடையாதா? ரோஜா மலர்களுடைய அழகில் உங்களை பறிகொடுத்து அப்படிப்பட்ட அருமையான சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்ற ஆசை சிறிது கூட உங்களுக்கு இல்லையா? அதை எல்லாம் நீக்கிவிட்டு முட்களை, தான்ஸ், அவற்றை பார்த்து உங்களுக்கு அதனால் என்ன கிடைக்கப் போகிறது? அதனால் உங்களுக்கு ஏதாவது புத்துணர்ச்சி உண்டாகுமா? புலகாங்கித நிலையை நீங்கள் அடைவீர்களா? உங்களுக்கு உற்சாகம் உண்டாகுமா? உங்களுக்கு ஆனந்த பரவச நிலை உண்டாகுமா? அப்படிப்பட்ட அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை சிறிது கூட பயன்படுத்தும் எண்ணமே இல்லாமல், ரோஜாவை பார்க்காமல் ரோஜா செடியில் இருக்கக்கூடிய முட்களை பார்த்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எதை பெரிதாக அடைந்து விட முடியும்? நீங்கள் அருமையான தருணங்களை
இழக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? உண்மையாகவே இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் ஓஷோ இந்த ரோஜா செடியை உதாரணமாக காட்டுகிறார். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மை சுற்றி அருமையான மிகச்சிறந்த மிக உயர்ந்த செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதன் மூலம் இந்த உலக மக்கள் அருமையான வாழ்க்கையை அடைகின்றனர். தங்களுடைய வாழ்க்கைகளில் மிகச்சிறந்த உயர்வுகளை அவர்கள் அடைகின்றனர். ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாமல் எந்த பயனுமற்ற எந்த பிரயோஜனமும் அற்ற 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டு அப்படிப்பட்ட காரியங்களை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு அப்படிப்பட்ட செயல்களை மட்டுமே நீங்கள் செய்து கொண்டு அப்படிப்பட்ட செயல்களில் மட்டுமே உங்களுடைய மனதை ஈடுபடுத்தி கொண்டு அப்படிப்பட்ட உருப்படி இல்லாத செயல்களில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுடன் நீங்கள் நட்பை வைத்து கொண்டு அப்படிப்பட்ட மனிதர்களுடன் மட்டுமே நீங்கள் பழகி கொண்டு எப்படிப்பட்ட அவல நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? இதை பற்றி நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்தது உண்டா? சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவிற்கு நீங்கள் வாழ்க்கையின் நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே உணர்வீர்கள். நல்ல விஷயங்களை பாருங்கள், சிறந்த விஷயங்களை பாருங்கள், சிறந்த செயல்களில் பாருங்கள், சிறந்த செயல்களில் நீங்கள் ஈடுபடுங்க. உயர்ந்த காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களை பாருங்கள். அற்புத காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களுடன் நட்பு வைத்து கொள்ளுங்கள். அருமையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மனிதர்களை பின்பற்றி நீங்களும் நடந்து செல்லுங்கள். அப்படிப்பட்ட அரிய மனிதர்களை வாழ்க்கையில் சந்திப்பது என்பதே மிகப்பெரிய கொடுப்பினை என்பதை நீங்கள் உணருங்கள். இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய காரியங்களை நீங்களும் வாழ்க்கையில் செய்ய முடியும், அவர்கள் செய்ததைப் போல. அதனால தான் ஓஷோ சொல்கிறது என்னென்னா, ரோஜா செடி இருக்குது அப்படின்னா ரோஜா மலரை பாருங்கள், முட்களை அல்ல. அதே மாதிரி இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எது நடந்தாலும் சுற்றி நல்லவை கெட்டது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. நடந்தால் கூட நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள், நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினையுங்கள், நல்ல மனிதர்களை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்று நினையுங்கள், நல்ல மனிதர்களுடன் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொண்டு அதன் மூலம் நாமும் வாழ்க்கையில் வளர்ந்து பல அற்புத செயல்களை இந்த உலகத்தில் பலரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு செய்ய வேண்டும் என்ற வேட்கையை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள், உண்டாக்கி கொள்ளுங்கள். மிக உயர்ந்த விஷயத்தை ஓஷோ சொல்லியிருக்காரு. இவை அனைத்தும் பயனுள்ள விஷயங்கள் என்று என் மனதிற்கு பட்டதால் உங்களுக்கு இதை இங்கு கூறுகிறேன்.